தமிழ் மக்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதை வந்து காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். பிரீத்தி மிக்சி. ஸோ இந்த மிக்சி வச்சு என்னடா பண்ண போகிற அப்படின்னு வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா, சமையல்லாம் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஸோ இந்த மிக்சியில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பர்டிகுலர் ஆர்பிஎம்மில் வந்து சுத்தம். நார்மல் எல்லாருக்கும் தெரியும், எவ்வளோன்னு தெரில, மேபி ஒரு 750 to 900 இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஆர்பிஎம் இது சுத்தம். ஸோ இந்த ஜார் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இது மோட்டாரு. ஸோ இதை வந்து நம்ம ஸ்லோ மோஷன் பண்ணி பார்க்க போகிறோம். 4 விதமான ஸ்லோ மோஷன் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா 120 ஃப்ரேம் பர் செகண்ட். ஸோ ரெண்டாவது ஸ்லோ மோஷன் பார்த்தீங்கன்னா 240 ஃப்ரேம் பர் செகண்ட். மூணாவது ஸ்லோ மோஷன் பார்த்தீங்கன்னா 480 ஃப்ரேம் பர் செகண்ட். நாலாவது பார்த்தீங்கன்னா 960 ஃப்ரேம் பர் செகண்ட். ஸோ இந்த 4 வித ஸ்லோ மோஷனை நம்ம இந்த மிக்சியை வச்சு பண்ண போகிறோம் இன்னைக்கு இதுதான் வீடியோ. இந்த மிக்சியில் வந்து இந்த ஜார் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜார் சுற்றுற வேகத்தை நம்ம ஸ்லோ மோஷன் பண்ணால் என்ன மாதிரி ரிசல்ட் வருது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிக்சியை தூக்கிடலாமா? பாகுபலி மாதிரி தூக்கிட்டு போக போகிறோம். லெட்ஸ் கோ. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 120 ஃப்ரேம் பர் செகண்ட். ஸோ அதில் வந்து பண்ணி பார்ப்போம் எப்படி வந்து ஸ்லோ மோஷனாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 240 ஃப்ரேம் பர் செகண்ட். ஸோ அதில் எந்த அளவுக்கு ஸ்லோ மோஷன் வருது அப்படிங்கிறத வந்து பாருங்கள். ஸோ தேர்டு வந்து 480 ஃப்ரேம் பர் செகண்ட். ஸோ இதில் எந்த அளவுக்கு வந்து அவுட்புட் வருது அப்படிங்கிறத பாருங்கள். அண்ட் தென் ஃபைனலாக வந்து 960 ஃப்ரேம் பர் செகண்ட். ஸோ இதில் எந்த அளவுக்கு ஸ்லோ மோஷன் ஆகுது அப்படிங்கிறத இதில் பாருங்கள். கைஸ், அவ்வளோதான், இன்றைக்கூட வீடியோ முடிஞ்சு. அதை வந்து பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால தான் பண்ணேன், எந்த அளவுக்கு ஸ்லோ மோஷன் கிடைக்குது அப்படின்னு. மிக்ஸி வந்து நான் வந்து ஸ்லோ மோஷன் பண்ணதில்லை இது வரைக்கும். அது சும்மா ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வந்து தோணுச்சு, சும்மா பண்ணேன். அதை வந்து வீடியோவை எடுத்து போடலாம் அப்படின்னு தோணுச்சு, அதனால் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ஏதாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் குட் பை, ஹேவ் அ நைஸ் டே.